Hi friends, welcome to my channel. In 12th Maths applications of differential calculus exercise 7.6 first sum தான் பார்க்க போறோம். அதுல 4 sum கொடுத்திருக்காங்க. ஒவ்வொண்ணா பார்ப்போம். Find the absolute extrema of the following function on the given closed interval. அப்படின்னு சொல்லி f of x வந்து கொடுத்திருக்காங்க. x square minus 12x plus 10 closed intervalல 1,7 சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? absolute extremaனா absolute maximum value, absolute minimum value தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு மெயினா நம்ம critical number வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா f of x கொடுத்திருக்காங்களே இதை first differentiate பண்ணணும். சரிங்களா? f of x differentiate பண்ணா f dash of x x power n ல இருக்கு n into x power n minus 1 அப்ப 2x x differentiate பண்ணா 1 அப்ப minus 12 இது எக்ஸ்ட்ரா இல்லாதனால போயிடும். அடுத்து வந்து இதை first differentiate பண்ணிக்கணும். அடுத்து f dash of x is equal to 0 ன்னு சொல்லி போடணும். இப்பதான் நம்ம critical value கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அப்ப 2x minus 12 is equal to 0. அப்ப 2x is equal to இங்க இருக்க minus 12 இந்த பக்கம் வரும்போது plus 12 மாறும். அப்ப x is equal to 12 by 6. சரி 12 by 2 நமக்கு 6 அப்ப x ஓட வேல்யூ 6 இதுதான் வந்து critical number. இது வந்து இந்த closed interval குள்ள இருக்குதான்னு பார்க்கணும். அப்ப 1,7 குள்ள 6 இருக்கும். அப்ப belongs to 1,7. இந்த 6 இந்த 1 7 இந்த மூணு வேல்யூவும் f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி வர்ற ஆன்சர் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. அதிகமான வேல்யூனா அப்சல்யூட் மேக்ஸிமம் போடுவோம், கம்மியான வேல்யூனா அப்சல்யூட் மினிமம் போட்டு முடிக்க போறோம். அவ்வளவுதான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து x is equal to 1 ன்னு எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். f of x क्वेश्चनல கொடுத்திருக்காங்கல x square minus 12x plus 10. இப்போ x க்கு பதிலா 1 ன்னு போட்டோம்னா f of 1 is equal to 1 square 1 12 into 1 minus 12 into 1 minus 12 plus 10 அப்ப 10 plus 1 11 11 minus 2 minus 1 அடுத்து x is equal to 7 substitute பண்ண போறோம். f of 7 is equal to 7 square 49 minus 12 into 7 7 2s are 14 remaining 1 1 7s are 7 7 plus 1 8 plus 10 59 அப்ப 84 59 ஏன்னா 49 plus 10 59 இப்போ 14 இது 7 5 2 minus 25 அடுத்து x is equal to 6 ன்னு போட போறோம். f of 6 36 6 square 36 minus 12 into 6 6 2s are 12 remaining 1 6 7 72 plus 10 அப்ப 72 minus இது 46 12 6 அப்ப 6 2 minus 26 இப்ப இதுல பாத்தீங்கன்னா -1 வந்திருக்கு, -25 வந்திருக்கு, -26 வந்திருக்கு. சரிங்களா? இதுல அதிகமான உள்ள வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூனா என்னன்னா கம்மியா இருக்கு பாருங்க. அந்த இது மூணுமே மைனஸ்ல தான் இருக்கு. மைனஸ்ல எப்பவுமே கம்மியான உள்ள வேல்யூ தான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ, அதிகமான வேல்யூ தான் வந்து மினிமம் வேல்யூ. சரிங்களா? அப்போ -1 அப்போ நமக்கு absolute maximum value -1 absolute minimum value -26. சரிங்களா? அடுத்த சம் பார்ப்போம். இப்போ அடுத்து என்னன்னா f of x is equal to 3x power 4 minus 4x power 3 இதில் க்ளோஸ்ட் இன்டர்வல்ல -1,2 அப்படின்னு சொல்லி இதுவும் அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம f of x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்குவோம். f dash of x 3 அப்படியே வச்சுக்குவோம். x பவர் n ல இருக்கு n into x பவர் n minus 1 அப்ப 3 minus 4 அப்படியே வச்சுக்குவோம். 4 into இதுவும் x பவர் n ல இருக்கு n into x பவர் n minus 1 அப்ப 2 இப்போ வந்து என்னது 12x power 3 minus 12x squared இதுதான் f dash of x. அடுத்து critical number கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நம்ம என்னது f dash of x is equal to 0 அப்ப 12x power 3 minus 12x squared is equal to 0.
இப்போ இதுலேருந்து நம்ம 12x² வெளியே எடுத்துட்டோன்னா நமக்கு என்ன இருக்கும்? இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்கும், மைனஸ் இந்த இடத்துல 1. சரிங்களா? 12x² is equal to 0, x minus 1 is equal to 0. அப்போ x is equal to 0ன்னு வந்துடும். சரிங்களா? இந்த 12 இந்த பக்கம் போகும்போது 0 ஆயிரும். ஸ்கொயர்டு 0 ரூட்டில், அப்போ ரூட் ஆஃப் வந்து 0ன்னு வரும். அப்போ 0 தான். x is equal to இங்கே இருக்க -1 இந்த பக்கம் போச்சுன்னா +1. அப்போ நமக்கு 2 நம்பர் கிடச்சிருக்கு. இந்த ரெண்டுமே தான் வந்து கிரிட்டிக்கல் நம்பர். ஜீரோ ஒன்று, இந்த 0 1 வந்து இந்த க்ளோஸ்டு இன்டர்வல்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். அப்போ நமக்கு இருக்குது -1, 2க்குள்ளே 0 1 இருக்கு. அப்போ இது பிலாங்ஸ் டு இப்போ பிலாங்ஸ் டு -1, 2. சரிங்களா? அப்போ நமக்கு என்னென்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 0 1 -1 2. இந்த 4 வேல்யூவும் f(x)ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். f(x) என்னன்னு சொல்லி எழுதிக்குவோம். f(x) is equal to 3x⁴ minus 4x⁴. ஃபஸ்ட்டு x is equal to 0ன்னு சொல்லி போடுவோம். அப்போ f(0). அப்போ 0 into 3 0, 0 minus 4 into 0. அப்போ 0 ஃபுல்லுமே 0 ஆயிடும். அடுத்து x is equal to 1ன்னு போடுவோம். அப்போ f(1) is equal to 1⁴ 1. அப்போ 3 into 1 3 minus 4 into 1⁴ 1. அப்போ 4 into 1 4. அப்போ வந்து 3 minus 4 minus 1. அடுத்து x is equal to -1ன்னு போடுவோம். f(-1). இப்போ -1 அதாவது என்னென்னா பவரில் ஈவன் நம்பராக இருந்தால் ப்ளஸில் வரும், ஆட் நம்பராக இருந்தால் மைனஸில் வரும். சரிங்களா? -1 the whole power 4 அப்படின்னா அதாவது என்னென்னா -1 the whole power 4 இது வந்து ஈவன் நம்பர். இப்படி இருந்துச்சுன்னா +1 வரும். -1 the whole power 3 இந்த மாதிரி ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா -1 வரும். சரிங்களா? அப்போ இங்கே வந்து +1, 3 into 1 3 minus 4 into இங்கே -1 the whole power 3ன்றது -1. அப்போ இங்கே +4. சரிங்களா? அப்போ நமக்கு வந்து என்னது 7. அடுத்து x is equal to 2ன்னு போட போகிறோம். f(2) is equal to 3 into 2⁴. அப்போ 2⁴னா 8. 8 into 2 16. 16 into 3. 3 into 16 minus 4 into 2⁴னா 8. அப்போ நமக்கு என்ன வரும்? 18 remaining 1 3 4 minus 32. அப்போ 6 1 16. சரிங்களா? இதில் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 16, மினிமம் வேல்யூ வந்து -1. அப்போ நம்ம எழுதிக்குவோம். அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ 16, absolute minimum value -1. சரிங்களா? அடுத்த சம் பார்ப்போம். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா f(x) is equal to 6x⁴3 minus 3x⁴1/3. க்ளோஸ்டு இன்டர்வல்குள்ள -1, 1. இங்கேயும் அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமாக தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ, அப்சல்யூட் மினிமம் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு f(x)-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். f(x)-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f'(x). இப்போ 6 அப்படியே வச்சுக்குவோம். x⁴n இருக்குது. n into x⁴n minus 1 minus 3 அப்படியே வச்சுக்குவோம். x⁴n தான் இருக்குது. n into x⁴n minus 1. அப்போ இது கேன்சல் பண்ணோன்னா 2 4 2s are 8. x⁴ இங்கே 3 எல்சிஎம் எடுத்தோம்னா 4 minus 3ன்னு இருக்கும். அப்போ 1/3 எழுதிக்குவோம். மைனஸ் இந்த 3 கேன்சல் ஆயிரும். இந்த 3 இங்கே போயிடும். அப்போ 1 minus 3 minus 2/x பவரில் -2/3ன்னு இருக்கும். சரிங்களா? அப்போ 8x⁴1/3 மைனஸ் இதே கீழே எழுதிக்கலாம். அப்போ 1/x⁴2/3ன்னு எழுதிக்கலாம். இதுக்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ எல்சிஎம் வந்து என்னது? நமக்கு
எக்ஸ் பவர் 2/3 தான். அப்போ இது இங்கே போயிடும், இது இங்கே வந்துடும். சரிங்களா? இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதுக்கும் இந்த 1க்கும் எக்ஸ் பவர் 2/3க்கும் எல்சிஎம் வந்து எக்ஸ் பவர் 2/3 தான். இங்கே எக்ஸ் பவர் 2/3 இல்லாதனால மேலே மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? அப்போ இங்கே ஏற்கனவே 8 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/3 இருக்குது, இன்ட்டு எக்ஸ் பவர் 2/3 மைனஸ் 1. இந்த -1 இங்கே. இப்போ இது பார்த்தீங்கன்னா கீழே சேமாக இருக்கா? அப்போ பவரை நம்ம என்ன செய்யலாம்? ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் பவரில் 1/3 ப்ளஸ் 2/3 இருக்கும். இதே கீழே ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ எக்ஸ் 3/3 இருக்கும். அப்போ அடித்து கொடுத்தோன்னா எக்ஸ் தான் ஆன்சர். எக்ஸ் பவர் 1 நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்னது எக்ஸ் எழுத போகிறோம். அப்போ 8x - 1/x பவர் 2/3. இதுதான் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். அடுத்து கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. 8x - 1/x பவர் 2/3 இஸ் ஈக்குவல் டு 0. இது இங்கே போச்சுன்னா 0 ஆயிரும். அப்போ 8x - 1 இஸ் ஈக்குவல் டு 0. 8x இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்க -1 இந்த பக்கம் வரும்போது +1 மாறிடும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 1/8. இந்த 1/8 வந்து -1,1க்குள்ளே இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/8னா நமக்கு என்ன வரும்? 0 பாயிண்ட்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? அப்போ இதுக்குள்ளே இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ பிலாங்ஸ் டு -1,1. இதுதான் வந்து கிரிட்டிக்கல் நம்பர். அப்போ நமக்கு 3 நம்பர் கிடச்சிச்சு. 1/8 -1 1 அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்குவோம். கொஷினில் கொடுத்துருக்காங்க 6x பவர் 4/3 மைனஸ் 3x பவர் 1/3. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1ன்னு சொல்லி போடுவோம். அப்போ எஃப் ஆஃப் -1. இப்போ பார்த்தீங்கன்னா 6 அப்படியே இருக்கட்டும். எக்ஸில் மேலே உள்ளதை மட்டும் பார்ப்போம், கீழே உள்ளதை விட்டுருங்க. சரிங்களா? பவர் 4 இருக்குது பாருங்கள், இதை மட்டும் பார்ப்போம். -1 த ஹோல் பவர் 4. நான் சொன்ன ஈவன் நம்பர்னா அதாவது எக்ஸ் பவர் -1 பவர் 4 இந்த மாதிரி இருந்தால், ஈவன் நம்பராக இருந்தால் 1 +1ன்னு வரும். -1 த ஹோல் பவர் 3 அப்படி இருந்ததுன்னா -1ன்னு சொல்லி வரும். சரிங்களா? ஈவன் நம்பர்னா 1ன்னு வரும், ஆட் நம்பர்னா -1ன்னு வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -1 த ஹோல் பவர் 4 மேலே உள்ளது பார்த்தா மட்டும் போதும். அப்போ 4 இருக்கா? அப்போ 1 தான் நமக்கு வரும். அவ்வளோதான். -3 இன்ட்டு இங்கே பாருங்களேன், -1 த ஹோல் பவர் 1. 1ன்றது என்னது? ஆட் நம்பர். அப்போ -1. அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும்? 6 + 3. அப்போ நமக்கு 9. சரிங்களா? அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி போடுவோம். அப்போ எஃப் ஆஃப் 1. அப்போ 6 - 3. அப்போ வந்து என்னது? 3. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/8 போடுவோம். அப்போ எஃப் ஆஃப் 1/8. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு 1/8 த ஹோல் பவர் 4/3 மைனஸ் 3 இன்ட்டு 1/8 த ஹோல் பவர் 1/3. இப்படி தானே? எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு 6 அப்படியே இருக்கட்டும். 1 பவர் 4/3னா நமக்கு 1 தான். சரிங்களா? கீழே வந்துருங்க. 8 எப்படி எழுதலாம்? 2 பவர் 3ன்னு எழுதலாம். இந்த 4/3 இன்டூவில் வரும், 4/3. சரிங்களா? இப்படி தான் இருக்கும். இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ 2 பவர் 4ன்னு இருக்கும். மைனஸ் இந்த 3 அப்படியே வச்சுக்குவோம். 1 பவர் 1/3னா நமக்கு 1 தான். சரிங்களா? அப்போ 1 இந்த 8 எப்படி எழுதிக்கலாம்? 2 பவர் 3. இந்த பவர் கீழே வரும்போது இப்படி வரும், கேன்சல் பண்ணிக்குவோம். அப்போ 2 இருக்கும், இங்கே 2 பவர் 4ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? 6 இன்ட்டு 1 இங்கே வந்து 2 பவர் 4 மைனஸ் 3 இன்ட்டு இங்கே 1/2 பவர் 1. இப்போ 2 பவர் 4னா 2 பவர் 3னா 8. 8 இன்ட்டு 2 16. அவ்வளோதான். அப்போ 6/16 மைனஸ் 3/2. நம்ம கேன்சல் பண்ணிக்குவோம். இது வந்து 3
இது வந்து 8. இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்து வந்து என்னென்னா 3/8 மைனஸ் 3/2 இருக்குது. இப்போ இது எல்சிஎம் வந்து 8ஆ, அப்போ 3 மைனஸ் 4 2s are 8, மேலே 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 12. அப்போ வந்து நமக்கு என்னது -9/8ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போது இது வந்து என்னது எஃப் ஆஃப் 1/8. சரிங்களா? இது இது -9/8 இருக்குது. எஃப் ஆஃப் -1, எஃப் ஆஃப் -1 வந்து 9 இருக்குது, எஃப் ஆஃப் 1 வந்து 3 இருக்குது, எஃப் ஆஃப் 1/8 வந்து என்னது -9/8 இருக்குது. அப்போ இதுதான் மைனஸில் இருக்குது. அப்போ இதுதான் வந்து என்னது மினிமம் வேல்யூ. மேக்ஸிமம் வேல்யூ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சரிங்களா? 9. 3 வேல்யூ தான் கண்டுபிடிச்சோம். -1, 1, அடுத்து 1/8. சரிங்களா? அப்போ நம்ம எழுதிடுவோம். அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ வந்து என்னது 9. absolute maximum value 9. அடுத்து absolute minimum value -9/8. சரிங்களா? அடுத்த சம் பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்த சம் வந்து பார்க்க போகிறோம். f of x is equal to 2 cos x plus sin 2x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்டு இன்டர்வல்கில் 0,5/2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் 2 இன்டூ காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -sin x ப்ளஸ் sin 2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் 2x, திருப்பி இந்த 2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்ட்டு 2. சரிங்களா? அப்போது -2 sin x ப்ளஸ் 2 cos 2x. இந்த cos 2xக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம்னா 1 minus 2 sin squared xன்னு சொல்லி எழுதப்போம். cos 2 தீட்டானா 1 minus 2 sin square தீட்டா. இங்கே எழுதிக்கிறேன் ஃபார்முலா. cos 2 தீட்டானா 1 minus 2 sin square தீட்டா. இதுதான் வந்து ஃபார்முலா. இதுதான் இங்கே எழுத போகிறோம். அப்போது -2 sin x plus 2 1 minus 2 sin squared x. தீட்டாக்கு பதிலாக இங்கே x இருக்கிறனால xன்னு போட்டோம். -2 sin x plus இந்த 2 உள்ள கொண்டு போனால் 2 minus 4 sin squared x. சரிங்களா? இதுதான் f dash of x. அடுத்து நம்ம வந்து என்னென்னா f dash of x is equal to 0ன்னு சொல்லி நம்ம போட போகிறோம். அப்போ இந்த இது இருக்குல்ல, இதை எழுதிக்குவோம். இதில் இந்த ஸ்கொயர் டேர்ம் ஃபஸ்ட் எழுதிக்குவோம். அப்போ -4 sin squared x -2 sin x plus 2 is equal to 0. இப்போ t is equal to sin x ன்னு சொல்லி எடுத்துக்குவோம். சரிங்களா? t is equal to sin x. அப்போ இது sin xக்கு பதிலாக நம்ம இதில் வந்து t வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ -2 t squared -4 t squared -2 t plus 2 is equal to 0. இப்போ இதில் வந்து -2 வந்து டிவைட் பண்ணிக்குவோம். அப்போ ப்ளஸ் 2 plus 2t squared, இது plus t -1 is equal to 0. மாறிடுமா? மைனஸ்னா இப்போ இங்கே வந்து மைனஸ் இருந்தால் ப்ளஸில் எழுதணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸில் எழுதிக்கோ, இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் எழுதணும். அவ்வளோதான். 4/2னா 2, 2/2னா 1, 2/2னா 1. அவ்வளோதான். சரிங்களா? எழுதியாச்சு. அடுத்து வந்து இது ஃபேக்டர் பண்ணணும். 2 × -1 -2. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -2, ஆட் பண்ணால் வந்து +1. அப்போ 1 × 2 -1 × 2. சரிங்களா? -1 × 2 -2 -1 + 2 நமக்கு +1 கிடச்சிச்சு. இங்கே வந்து t ஸ்கொயருக்கு முன்னாடி 2 இருக்கிறனால நம்ம /2 போடணும். சரிங்களா? இப்போ இது போட்டோன்னா 1. அப்போ t is equal to எழுதிடுமா? அப்போ t -1/2 அடுத்து t + 1 is equal to 0. அப்போ நம்ம இது is equal to 0, இது is equal to 0. அப்போ t -1/2 is equal to 0. அப்போ t is equal to +1/2. t + 1 is equal to 0. அப்போ t is equal to -1. tக்கு பதிலாக sin x அதாவது t is equal to sin x. அப்போ tக்கு பதிலாக sin x போடணும். சரிங்களா? இப்போ tக்கு பதிலாக நம்ம sin xன்னு சொல்லி போட போகிறோம். அப்போ sin x is equal to 1/2
sin x is equal to -1 சரிங்களா. இப்போ நமக்கு இது ஒன்று தெரியணும். அதாவது என்னென்னா இங்கே எழுதிக்கிறேன். sin x இங்கே வந்து cos x 0 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி சரிங்களா. அப்போ இது வந்து π/6, இது π/4, இது π/3, இது வந்து π/2. இப்போ sin 0 0, sin 30 டிகிரி 1/2, இது 1/√2, இது √3/2, இங்கே 1 சரிங்களா. அப்படியே மாற்றி எழுதிக்கலாம். 1 அடுத்து √3/2, 1/√2, அடுத்து 1/2, அடுத்து 0. இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோ சரிங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா sin x is equal to 1/2வா. இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டால் என்ன டிகிரி போட்டால் 1/2 வரும். இப்போ சைனில் பார்த்தா இங்கே தான் 1/2 இருக்குது. அப்போ sin 30 டிகிரி போட்டால் இங்கே வந்து 1/2 வருமா. அப்போ x is equal to இங்கே எழுதிக்கிறேன். sin x is equal to 1/2வா. x வந்து 30 டிகிரி அதாவது π/6 போட்டால் 1/2 வரும் சரிங்களா. sin x is equal to -1. எக்ஸுக்கு என்ன டிகிரி போட்டால் -1. இப்போ சைனில் பார்த்தா இங்கே +1 தான் இருக்குது. அதாவது என்னென்னா sin of -θ minus sin θ சரிங்களா. இப்போ இங்கே sin of -π/2 minus sin π/2 minus sin π/2ஓட வேல்யூ 1 -1. அப்போ தீட்டாக்கு பதிலாக வேணுது -π/2 போடலாமா. அப்போ இங்கே x is equal to -π/2 சரிங்களா. இப்போ பிலாங்ஸ் டு நமக்கு வந்து என்னது 0,π/2க்குள்ளே இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். பிலாங்ஸ் டு 0,π/2. π/2னா 90 டிகிரி. அப்போ 0,90 டிகிரிக்குள்ளே 30 டிகிரி இருக்கா இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாட் பிலாங்ஸ் டு 0,π/2. ஏன்னு கேட்டிங்கன்னா இது -π/2 இருக்குது. நமக்கு ப்ளஸ் வரையும் தான் இருக்குது. அப்போ இது இருக்காது. அப்போ நமக்கு இதுதான் வந்து என்னது கிரிட்டிக்கல் நம்பர் சரிங்களா. கிரிட்டிக்கல் நம்பர் வந்து நமக்கு இதுதான். அதாவது என்னது x is equal to π/6 அடுத்து 0,π/2 இந்த 3 வேல்யூ தான் நம்ம போட போகிறோம். இப்போ f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம எழுதிக்குவோம். என்ன கொடுத்துருக்காங்க 2 cos x plus sin 2x கொஷினில் கொடுத்துருக்காங்களா, அதை தான் எழுதியிருக்கேன். இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 0 போடுவோம். f of 0 2 into cos 0ஓட வேல்யூ இங்கே cos 0 வந்து என்னது 1. அப்போ 2 into 1 plus sin 2 into 0 0 sin 0ஓட வேல்யூ 0. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 2. அடுத்து x is equal to π/2 போடுவோம். அப்போ f of π/2. அப்போ 2 into cos π/2 cos π/2ஓட வேல்யூ 0. cos π/2 நமக்கு 0. அப்போ 2 into 0 0 plus sin இது எப்படி எழுதுனா sin 2 into π/2வா. அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா sin πx sin π cos πனா -1 sin πனா 0. அப்போ 0 எப்படி sin πனா 0னா இது 1,0வா, இங்கே -1,0. இது 0 டிகிரி 90 டிகிரி, இது வந்து 180 டிகிரி. அப்படின்னா பை ஃபஸ்ட்டு உள்ளது காசு, அடுத்து உள்ளது சைனு. அப்போ காஸ் பை வந்து நமக்கு வந்து -1 சைன் பை வந்து 0. அதனால நம்ம இங்கே 0ன்னு போட்டோம் சரிங்களா. அடுத்து x is equal to π/6. அப்போ f of π/6 2 into cos π/6 cos π/6னா என்னது இந்த இருக்குது காசு, π/6னா இந்த இருக்குது. அப்போ √3/2. அப்போ 2 into √3/2 2 into √3/2 plus sin 2 into π/6 sin 2 into π/6 இப்போ அடிச்சிட்டோன்னா π/3. அப்போ sin π/3 sin π/3னா என்னது இந்த இருக்குது π/3 சைனு. அப்போ அது √3/2 தான். அப்போ √3/2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ √3 + √3/2. இப்போ இதை எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும்
2 இங்கே வந்துடும் 2 ப்ளஸ் இங்கே 1 3 அப்போ 3√3/2 இதுதான் f of pi by 6 சரிங்களா f of 0 2 f of pi by 2 0 f of pi by 6 √3/2 இப்போ இதுக்கு வேல்யூ வந்து நமக்கு தெரியணும் தெரிஞ்சாதான் எது மேக்ஸிமம் வேல்யூ எது மினிமம் வேல்யூன்னு எழுத முடியும் இப்போ √3னா என்னது 1 அதாவது 1.732 √3யோட வேல்யூ சரிங்களா இன்ட்டு 3 பண்ணிடுவோம் 6 9 21 ரிமைனிங் 2 3 5 பாயிண்ட் இதை டிவைடு 2 பண்ணணும் அப்போ வந்து என்னது 2.5 சம்திங் நமக்கு வரும் அப்போ இதோட ஆன்சர் வந்து 2.5 சம்திங் இது 2 தான் இது 2.5 அப்போ இதுதான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ அப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ 3√3/2 அடுத்து மினிமம் வேல்யூ வந்து என்னது 0 அப்போ அப்சல்யூட் minimum value 0 அவ்வளவுதான் இந்த சம் கண்டுபிடிச்சு முடிச்சிட்டோம். Thank you.